மக்களுக்கு நாங்களும் பார்த்தீங்களா போராட்டம் பண்ணிட்டோம். உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்துகின்ற மதுபானங்களை மூடுங்கள் சொல்லாம வேண்டாமா? திமுக தொண்டர்களும் விசிக தொண்டர்களும் கொத்தடிமைகள், நாம் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். மது ஒழிப்பை முன்னெடுத்தது ராஜாஜி, அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போ நாம 2 பேரும் சேர்ந்து போராடுவோம்னு சொல்றாரு. நீங்க ஒரு ஜாதி கட்சிங்கிறீங்க. நீங்க ஒரு சாதி கட்சி தலைவர் தான். திமுகவும் மது ஒழிப்பு கொள்கையில ஒத்து போகுது. அப்படி ஒத்து போகுதுன்னா 3 வருஷம் தூங்கினாங்களா? கூட்டணியில் இருக்க டிமாண்ட் பண்ணு, வருஷத்துக்கு 500 கடையை மூடுன்னு டிமாண்ட் பண்ணு. ஆலையின் வருமானத்தை வைத்துக் கொண்டு தான் நாங்கள் வெட்கமா இல்லையா? விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு, அதை முன்னிறுத்தி அதிமுக திமுக 2 தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பேசும் பொருளாக மாறிட்டு. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய பார்வை என்ன? திமுக கூட்டணியே பொதுவாக அது விடுதலை சிறுத்தை ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், திமுகவாகட்டும், கொஞ்சம் கூட தன்மானமே இல்லாமல் கூசாமல் மக்களை ஏமாற்றுவதே தொழிலாக வச்சுருக்காங்க. என்ன முதல்ல திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க? கனிமொழி என்ன சொன்னார்? தமிழகத்திலே இளம் விதவைகள் அதிகமாகி வருகிறார் மதுவினால், அதனால் திமுக ஆட்சிக்கு விடுங்கள் முதல் கையெழுத்து மதுவிலக்கு. ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்? அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதை எதிர்த்து அவர் குரல் வேற கொடுத்தார். கொரோனா டயத்தில் அவர் வீட்டு வாசலில் நின்று போராட்டம் கூட செஞ்சுருக்கார். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள், மக்களை ஏமாற்றி. இன்னொரு விஷயத்தை சொல்ல, மக்கள் வாக்களித்து தானே வந்தார்கள்னா, மக்கள் எல்லாரும் நினைவு அறிந்து வாக்களிப்பது இல்லை. அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்திருக்கலாம், ஏமாற்றப்பட்டு வாக்களித்திருக்கலாம், அல்லது பணம் கொடுத்து வாக்களித்திருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் கொடுத்து வாக்களித்திருக்கலாம். அதனால் மக்கள் வாக்களித்தார்களே என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. திருமாவளவன் அவர் மது விலக்குக்கு போராட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கார். சரி, போராடுங்க, நல்ல விஷயம் சார். மக்கள் பிரச்சனையை முன்வைத்து தான் சார் இந்த மாநாடு நடத்துகிறாரு. அது எப்படி சார் கூச்சல் இல்லாமல் நீ சொல்கிறீங்க? மக்கள் பிரச்சனை எது சார்? இவருக்கு கூட்டணியில் இருந்து கொண்டு ஏமாற்றுவதா 2 பேருமே? இல்லை, கூட்டணியில் இருந்தால் மது ஒழிப்பை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணக்கூடாது, ஒரு குரல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க. தேவையே இல்லையே. எளிதாக நடக்கக்கூடிய காரியத்தை, அதாவது இப்படி நேராக மூக்க தொடணும்னா தலையை சுற்றி மூக்க தொடுவீங்களா? எது எளிதான காரியம்? ஐயா, நீங்கள் இத்தனை மாதம் நான் உடனே மூடுன்னு சொல்லலை, வருஷம் இத்தனை கடைகளை நீங்கள் மூடியிருக்க வேண்டாமா அப்படி என்று சொல்லி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நீங்கள் மூடவில்லை என்று சொன்னால் நாங்கள் கூட்டணியை விட்டு விலகிவிடுவோம் என்று சொன்னால் அவன் மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை, நீங்கள் உங்களுடைய உண்மையான எதிர்ப்புன்னா அதுதானே இருக்கணும். நீங்கள் கூட்டணிக்கு ஜால்ரா தட்டுவீங்க. உங்கள் அன்புமணி ராமதாஸ் என்ன அழகாக சொல்லியிருக்கிறாரு, வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் தான் இந்த போதைப் பொருளுக்கும் இந்த டாஸ்மாக் கடையினாலும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள் என்று அழகாக சொல்லியிருக்காரு. அப்போ நாம் 2 பேரும் சேர்ந்து போராடுவோம்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு ஜாதி கட்சிங்கிறீங்க. முதலில் தமிழகத்தில் மது ஒழிப்பை முன்னெடுத்தது ராஜாஜி, அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி. அப்போது 2 உதாரணத்தை நீங்கள் முதல்ல பார்க்கணும். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு? இந்த சட்டத்துக்கு ஒன்றிய அரசு, மத்திய அரசுன்னு சொன்னால் அவருக்கு ஏதோ இதுவாகிடும். அப்போ மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறார். இது எந்த அளவுக்கு ஒரு போலியான வாதம், பித்தலாட்டமான வாதம். ஏன் குஜராத்தில் மதுவிலக்கு இல்லையா? பீகாரில் மதுவிலக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, பீகாரில் ரொம்ப பின்தங்கிய மாநிலம் தமிழகத்தை விட 18,000 கோடி ரூபாய்க்கு மேலே அதில் நஷ்டம். இருப்பினும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லையா? அப்போ உங்களுக்கு எங்கே போச்சு? காரணம், திமுகவினர் அதிக அளவிலே மதுபான ஆலைகளை நடத்துகின்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2 ஆலைகள் திறக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். யார் மேலே? கனிமொழி ஒன்றும் திறந்திருக்கிறாங்க, முதல்வர் மனைவி மீது ஒன்று ஆணை திறக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. சார், ஆதாரம் இல்லாத தகவல் சொல்லப்படுகிறதுன்னு தான் சொன்னேன். நான் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது யார் பேரில் திறந்திருக்காங்கன்னு தெரியாது. அப்போ சொல்லப்படுவது என்ன? இவர்கள் 2 பேரில் திறந்துருக்காங்க. அப்போது குறைந்தபட்சம் இவரோட கோரிக்கை
உங்கள் கட்சிக்காரர்கள் நடத்துகின்ற மதுபானங்களை மூடுங்கள் சொல்லாமா வேண்டாமா? இல்லை அந்த இடத்துல நீங்கள் வந்து விற்பனைக்கு வாங்காதீங்கன்னு சொல்லலாமா இல்லையா? ஏன் அதை சொல்லலை? சரி, மதுபான ஆலைக்கு நீ யாரை அனுப்புறீங்க? ஆர்எஸ் பாரதியும் போகலான்னு. ஏன் டிஆர் பாலு ஜெயத்ரட்சங்கள்லாம் மதுபான ஆலை நடத்துகிறாங்களே, ஏன் அவங்கள வந்து தடுக்கலை? ஏன் அந்த கோரிக்கையை வைக்கலாம் இல்லை இவர்? ஏன் வைக்கலை? பொய் 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 முழுக்க பொய். தமிழக மக்களை ஏமாற்றும் வேலை இவர்கள் என்ன நினைத்திருக்கிறார்கள்னா, தமிழக மக்கள் தொடர்ந்து ஏமாற்றலாம், ஏமாற்றிக்கொண்டே இருக்கலாம், அவர்கள் முட்டாள்கள், திமுக தொண்டர்களும் விசிக தொண்டர்களும் கொத்தடிமைகள், சிந்திக்க தெரியாதவர்கள், நாம் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படும் கொத்தடிமை ஊடகங்களும் இதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்கிறது, இதை பற்றி கேள்வியே கேட்க மாட்டேங்கிறார். ஏன் சார் நீங்கள் ஒரு டிமாண்ட் வச்சு பயமுறுத்தினா திமுக பயப்படாதா? நாங்கள் வெளியில் வருவோம், எங்களுக்கு கூட்டணியை விட்டு வெளியே வருவோம், நீங்கள் வருடத்திற்கு 500 கடைகளை மூடுங்கள் என்று சொன்னால் பயப்பட மாட்டார்களா? ஆக இது முழுக்க 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 மக்களை ஏமாற்றும் தொழில். அது மட்டுமல்ல, மக்களை முட்டாளாக நினைக்கும் ஒரு கேடுகட்டத்தனம். இவர்களுக்கு நிச்சயமாக தமிழக மக்கள் 2026 தேர்தலில் பதில் சொல்லுவாங்க. நீங்கள் திமுக சொல்லிட்டீங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு? மது ஒழிப்பு மாநாட்டுக்கு முறையான அழைப்பு வந்தால் பங்கேற்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் சொல்லியிருக்காரு. ஏங்க, அவர் ஒழிப்பு மாநாட்டை அவர் எதிர்கட்சி அப்படி தான் சொல்லுவார். ஆனால் இந்த ஆலைகளை நடத்துவது யார்? இப்போ பவரில் இருக்கிறது யார்? ஆர்டர் கொடுத்து மதுகளை வாங்கிறது யார்? எடப்பாடியோட கையில் யாருக்கு? மது ஒழிப்பை பற்றி போராடுகிறோன்றார். நீ எதுக்கு போராடணும்? டைரெக்டாக ஒரு லெட்டர் அனுப்புங்க, ஒரு இன்டர்வியூ கொடுங்க. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் கூட்டணிகள் தொடர வேண்டும் என்று சொன்னால் வருடா வருடம் 500 கடைகளை நீங்கள் மூடி இருக்க வேண்டும், இதனால் வரை மூடவில்லை, இது அட்லீஸ்ட் இனியாது இந்த வருடம் ஒரு 1000 கடைகளை மூடுங்கள், 25ல் ஒரு 1000 கடைகளை மூடுங்கள் சொல்லலாம் இல்லை? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம் இல்லை? ஏன் சொல்லலை? இவங்க மக்களை ஏமாற்றி ஒரு நாடகம் ஆடி மக்களுக்கு நாங்களும் பார்த்திங்களா போராட்டம் பண்ணிட்டோம், நாங்களும் மது ஒழிப்பு. அதோட இன்னொரு கொடுமை என்னென்னா, திமுகவும் மது ஒழிப்பு கொள்கையில் ஒத்து போகுது. அப்படி ஒத்து போகுதுன்னா 3 வருஷம் தூங்கினாங்களா? கேள்வி கேட்க வேண்டாமா? சரி, இப்போ திடீர்னு எங்கேருந்து இவருக்கு ஞானோதயம் வந்தது? கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வந்ததுனால இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஞானோதயம் வந்துன்னா, அதுக்கு முன்னாடி யாருமே இறக்கலையா? அதுக்கு முன்னாடி விழுப்புரத்தில் இறக்கலையா? அதுக்கு முன்னாடி சாராயம் கொடுத்து இறக்கவே இல்லையா? சார், அதற்கான சூழலில் வந்து இப்போ தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு சார். எங்கே அமைஞ்சிருக்கு நீங்கள் சொல்லுங்கள், சூழல் என்ன அமைஞ்சிருக்கு? சூழல்லாம் என்ன சார்? அதற்கான வந்து நேரம் கோரிக்கை நீ ஆதி காலத்துலேருந்தே எங்கள் கோரிக்கை இருக்குன்றீங்க. அப்போ அந்த கோரிக்கை இருக்குன்னா நீங்கள் அது ஏன் வலியுறுத்தவில்லை? இதற்கு முன்னாடி ஏன் வரவில்லை? ஏன் போராடவில்லை? அது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் சேரும்போது நாங்கள் மதுபானத்தை நீங்கள் ஒழிப்பதாக வாக்கு கொடுத்தால், படிப்படியாக வாக்கு கொடுத்தால் நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம்னு கண்டிஷன் போட்டிருக்கலாமா இல்லையா? இல்லை இப்போ போடுங்க, பெட்டர் லேட் தென் நெவர். இப்போ போடுங்க, இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் 500 கடையை மூடலைன்னா நாங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளில போயிடுவோம், நாங்கள் 26 கூட்டணியில் நாங்கள் இருக்கணும்னா மதுபான ஆலைகளை ஒழிக்க வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் சொல்லுங்கள். கூட்டணி கட்சிகள் வைக்கின்ற கோரிக்கைகளை பாஜக நிறைவேற்றுகிறதா இல்லையா? சந்திரபாபு நாயுடு வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டெல்லாம் டெவலப் பண்ணணும், எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டார். படிப்படியாக பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துண்டு கொடுத்துருக்காங்க. பீகாருக்கு பணம் கொடுக்கறதுக்கு ஒத்துண்டு பணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்துக்கு இந்த 2 மாநிலங்களை விட அதிக அளவில் பணம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொடுக்கணுமா வேண்டாமா? செய்கிறாமா இல்லையா? எல்லா மாநிலத்தை விட தமிழகத்துக்கு தானே சார் அதிகமாக செய்கிறாங்க பிஜேபி. மோடி அவர்கள் தமிழகத்துக்கு தான் நிறைய செய்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், ஆலையின் வருமானத்தை வைத்து கொண்டு தான் நாங்கள் வெக்கமாக இல்லையா? அண்ணாதுரை ஆட்சி நடக்கிறது, இவர் ஆட்சி நடக்குதுன்றீங்க. அண்ணாதுரை என்ன சொன்னார்? மது கடைகளிலிருந்து வருமானத்தை வைத்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வருமானமே தேவையில்லை, குஷ்டரோகி கையால் சாப்பிடுவது போல சொன்னாரா இல்லையா? அப்போ அதை நீங்கள் அண்ணா வகையில் இருக்கீங்களா? அதையும் பின்பற்றலை. அப்போ
நீங்கள் ஒரு ஸ்டாண்டை எடுத்து மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றுகிறீர்கள். தொடர்ந்து மக்களும் ஏமாறுவார்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இது 26ல் ஏமாற மாட்டார்கள். இந்த தடவை நீங்கள் போன தடவை 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கலாம், வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கலாம், 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டுறுதி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ அதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைஞ்சிட்டாங்க. ஏன்னால் மத்திய அரசு மோடி அரசினால் பல நல்ல திட்டங்கள் மக்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தமிழகத்தில் சேர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லை, மதுக்கடைகளை மூடினால் மாற்று வருமானம் எப்படி அப்படின்னு அண்ணாமலை ஒரு திட்டம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? சுற்றுலாத்துறையை மேம்படுத்துங்கள். தமிழகத்தில் எண்ணற்ற சுற்றுலா தலங்கள் இருக்குது, அதை நீங்கள் மேம்படுத்தலை. ரெண்டாவது, தாது மணல் இருக்குது, எக்கச்சக்கமான தாது மணல். ஒரு மணல் லோடு 3 லட்சம் ரூபா. ஒரு நாளைக்கு 100 லோடு எடுக்கிறேன்னா கூட 3 கோடி ரூபா. மாதத்துக்கு 750 கோடி, 25 நாள் எடுக்கிறதா வச்சுக்கோங்க, 750 கோடி. அப்போ வருஷத்துக்கே 8000 கோடிக்கு மேலே ஆச்சு. அப்போ அது ஒரு வருமானம் இல்லையா? அது டைரக்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் மொத்த வருமானம் இல்லையா? இன்றைக்கி தமிழக அரசு உண்மையிலே சொல்ல போக வேண்டும் என்றால் அவர்கள் வாங்குகின்ற விலை 20 ரூபாயோ 30 ரூபாயோ தான் சொல்கிறாங்க. சரியான விலை தெரியல. ஏன்னா நிறைய கட்சிகள் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், வாங்கும் விலை என்ன விற்கும் விலை என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுவதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக கம்பெனிலேருந்து பில்லே போடாமல் வேற விற்கப்படுவதாக பல இடங்களில் ரெய்டு நடத்தி சீஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ரெய்டு நடக்குதா? இல்லை. சும்மா கண் துடைப்பு, எது எடுத்தாலும் கண் துடைப்பு. ஆக தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவதே தொழிலாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலும் மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். மக்கள் ஏமாற தயாராக இல்லை. மக்கள் இந்த கேள்வியே கேட்குறாரு. நீ கூட்டணியில் தானே இருக்கிற, கூட்டணியில் இருக்கிற டிமாண்ட் பண்ணு, வருஷத்துக்கு 500 கடையை மூடுன்னு டிமாண்ட் பண்ணு, இல்லைன்னா கூட்டணி விட்டால் வெளில போய்டுன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் தன்மானமிக்க தலைவர் சொல்லுவாங்க, உண்மையிலேயே நீங்கள் உங்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்க தலைவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு சாதி கட்சி தலைவர் தான், நீங்கள் என்னமோ தாழ்த்தப்பட்டவர்களோட ஒட்டுமொத்த பிரதிநிதி கிடையாது. தாழ்த்தப்பட்ட பகுதியில் ஒரு சாதியினரோட பிரதிநிதி தான். அப்போ நீங்கள் வலியுறுத்துங்க, கட்சி வளருங்க. யார் வேண்டான்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.